வெல்கம் டு Anuvin Ulagam. இன்னைக்கு நம்ம வந்து குயிக்காக எப்படி பால்கோவா செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். எனக்கு இந்த பால்கோவான உடனே எனக்கு சின்ன பிள்ளைங்க ஞாபகம் வந்துருச்சு. நான் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான் பிறந்தேன். ஸோ அப்பா வந்து ஆண்டாள் கோவிலேருந்து இந்த பால்கோவா வாங்கிட்டு வருவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டேஸ்ட் வந்து இன்னும் மிஸ் பண்ணுறேன். பட் யூஎஸில் வந்து நம்ம பால்கோவா எப்படி செய்கிறது, பால் வச்சு பண்ணோன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதனால நான் வந்து ஒரு குயிக் ஷார்ட்கட் மெத்தடில் இன்றைக்கி நம்ம பால்கோவா செய்ய போகிறோம். நமக்கு பால்கோவா செய்கிறதுக்கு ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வேணும். நான் வந்து 1 கப் கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன், 1/4 கப் தயிர் எடுத்திருக்கேன். கண்டென்ஸ்டு மில்க் வந்து நான் என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த ஆர்கானிக் கண்டென்ஸ்ட் ஸ்வீட்டன் மில்க் வாங்கியிருக்கேன். பாருங்கள், இந்த கேன்லேருந்து 1 கப் நான் இதில் ஊற்றிருக்கேன். நீங்கள் எந்த கண்டென்ஸ்டு மில்க்னாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி பால்கோவா செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு நல்லா வசதியாக இருக்கும். நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். பாருங்கள், 4ல் வச்சுருக்கேன். 4 மீடியம் லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கண்டென்ஸ்டு மில்க்கை இதில் ஊற்றலாம். இதை வந்து நம்ம அப்படியே மீடியம் லோலையே வச்சுருப்போம். கொஞ்சம் ஓரத்தில் பபிளாக வரும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். லேசாக பபிள் வர ஆரம்பிக்குது, நம்ம கொஞ்சம் ஹீட்டை கூட்டிக்கலாம். கொஞ்சம் நல்ல பபிள் வரும்போது நம்ம குறைக்கலாம். 5ல் வச்சுருக்கேன். நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நல்லா பபிள்ஸாக வரணும் சுற்றி, அது வரைக்கும் நம்ம வந்து கிண்டி கொடுக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, பபிள்ஸ் எப்படி மேலே வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க தயிரை இதில் ஊற்றிடலாம். ஃப்ளேம் வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சிட்டு அப்படியே நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு 3 மினிட்ஸ் கிண்டினீங்கன்னா நல்லா இறுகிரும், நமக்கு பால்கோவா ரெடி ஆகிடும். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தேன். இப்போ நல்லா இறுகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கொஞ்சம் நேரம் அதை கூல் டவுன் பண்ண விடுவோம். பால்கோவா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எவ்வளோ குயிக்காக பண்ண முடிஞ்சிச்சுன்னு. இதுக்கு டோட்டலாக எனக்கு 10 மினிட்ஸ் ஆச்சு இந்த பால்கோவா செய்ய. சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், ஸ்டே ஹாப்பி, என்ஜாய் யுவர் லைஃப். பாய்.